அம்மா சொன்னது நடந்து போச்சு பாத்தியா அம்மா? ஒரு கடன் மொத்த குடும்பத்து நிம்மதியும் கெடுத்துருன்னு சொன்னது நடந்துருச்சு பாத்தியா? உன்னால எவ்வளவு பெரிய பிரச்சனை. இந்துவால எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்ட முடியாம போச்சு. அப்பா, நான் ஒன்னும் மத்த பொண்ணுங்க மாதிரி காஸ்ட்லியான போன் இருக்கணும், அப்பதான் காலேஜ்ல எல்லார்கிட்டயும் கெத்தா இருக்கலாம்னு வாங்கலப்பா. அடிக்கடி ஆன்லைன்ல லெக்சர் எடுக்கிறாங்க, பசங்களோட குரூப் ஸ்டடிஸ் நடக்குது. என்கிட்ட இருக்கிற போன்ல ஒண்ணும் தெரிய மாட்டேங்குதுப்பா, பேட்டரியும் நிக்க மாட்டேங்குது. நான் எப்படியாச்சும் நல்லா படிச்சாதானே நம்ம குடும்பத்தை ஒரு நல்ல நிலைமை கொண்டு வர முடியும். அதுக்கு தானே நான் ட்ரை பண்றேன். லேப்டாப் வாங்கி கொடுங்கன்னு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன், ஆனா வாங்கியே கொடுக்கல. சரி, லேப்டாப் வாங்க காசு இல்லன்னு நினைச்சு இந்த போனை வாங்கிட்டேன். அது தப்பா? தப்புதான். உனக்கு 1000 தேவை இருந்தாலும் என்கிட்ட தான் சொல்லியிருக்கணும். முடியும் முடியாதுன்னு நானும் இந்துவும் முடிவு பண்ணிருப்போம். அதை விட்டுட்டு யாருக்கும் தெரியாம நீ சாதாரணமா நினைச்சு செஞ்ச ஒரு காரியம் எங்க கொண்டு வந்து விட்டுருக்கு பாத்தியா? திங்கிறதுக்கும் தூங்குறதுக்கும் கூட நேரம் இல்லாம ஒரு வருஷமா அவ படிப்புக்காக குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்த பணத்தை ஒரு நிமிஷத்துல தூக்கி கொடுத்துட்டியாமா? இப்ப பார்த்தல, பணத்துக்கு பணமும் போச்சு, மானத்துக்கு மானமும் போச்சு. புள்ள எப்படி மனசு ஒடிஞ்சு போயிருக்கா பாரு. ஆமா, எல்லாம் ஏன் தப்புதான். அதனாலதான் இவ படிச்ச டீச்சர் ஆயிடக்கூடாதுன்னு போன் வாங்கி ஃபீஸ்க்கான பணத்தை போனுக்கு கட்ட வச்சுட்டேன். அதானே சொல்ல வரீங்க? ஆமா, அப்படியே பண்ணதா இருக்கட்டும், போங்க. தீபா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன பேசிட்டு போற நீ? அப்பா விடுங்கப்பா, விடுங்க. சத்தம் போட்டு உங்க உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. பாருமா இந்து, நான் என்ன சொல்றேன், அவ எப்படி மாத்தி பேசிட்டு போறான்னு பாருமா. உன்னை அவ படிக்க விட மாட்டேங்கிறா நான் சொன்னேன். பரவாயில்லப்பா, விடுங்க. இப்ப அந்த பிரச்சனையால உன் படிப்பு போச்சேம்மா. இந்த வருஷம் இல்லனா என்னப்பா, அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். போன வருஷமே எக்ஸாம் எழுதிருக்க வேண்டிய ஆளுமா நீ. உனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியல. என்னால உனக்கு ஒண்ணும் பண்ண முடியலன்னு நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்குமா. அப்பா, எல்லாம் என் நேரம்ப்பா. இந்த வருஷம் எக்ஸாம் எழுத கூடாதுன்னு இருக்கு போல. நீங்க 2 பேரும் என்ன பண்ணுவீங்க? அடுத்த வருஷம் பாத்துக்கலாம்ப்பா, விடுங்க.